ஏம்மா, என்னடி? என்னம்மா நீ இப்படியே உட்கார்ந்திருக்க? அண்ணி ஃபோன் நோண்டிட்டு ரூம்குள்ள படுத்திருக்குமா? ஆமாண்டி, சின்ன பொண்ணு ரொம்ப பாவம். இப்பதான் அடுப்படியில எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சா. அவளுக்கு கொஞ்சம் அசதியா இருக்கும்ல, அதான் போய் படுத்துட்டா போல. விடு. என்னம்மா நீ இப்படி இருக்க? உனக்குலாம் இந்த மாமியார்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணுமா? என் மாமியார்லாம் எப்படி தெரியுமா இருப்பாங்க? இப்போ என்னடி செய்ய சொல்ற? எனக்கு இப்போ ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. போய் ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வர சொல்லுமா. அத நீயே சொல்லலாம்ல. ஏம்மா நீ சொல்லுமா, அப்பதான் ஒரு கெத்து இருக்கும். சரி சரி இரு வரேன். ஏம்மா மர்மவளே, மர்மவளே. இன்னும் என் செல்லம் தங்கோன்னு கூப்பிட. அப்புறம் எப்படி கூப்பிட சொல்ற? கொஞ்சம் மூஞ்ச வெறப்பா வச்சு கூப்பிடுமா. இப்ப பாரு என்ன. அடி சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. என்னங்க அத்தை? போய் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வா. சரி அத்தை. ஏம்மா சூப்பர்மா, சூப்பர். இப்படிதான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனும். இந்தாங்க அத்தை, 2 பேரும் சாப்பிடுங்க. அண்ணி என்ன போன வேகத்திலே திரும்பி வந்துட்டீங்க? அவ்ளோ வேகமா செஞ்சிட்டீங்களா? என்னது வேகமா செய்யறாங்களா? நீங்க இந்த மாதிரி எப்பயாவது கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் 5 நாளைக்கு முன்னாடி வச்ச ஸ்வீட்டை ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருந்தேன். அதுதான் சூடு பண்ணி கொண்டு வந்தேன். அண்ணி ஷாப்பிங் போயிட்டு வராங்க போல. ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாங்க. என்ன நீ ஷாப்பிங்கா போயிட்டு வரீங்க? ஆமா ராதிகா, ஆபீஸ்க்கு போட்டு போக சேலையே இல்லாம இருந்துச்சு. அதான் 2 சேலையை வாங்கிட்டு வந்தேன். எங்க காமிங்க. தா இந்த சேலைங்க தான் ராதிகா. அண்ணி சூப்பரா இருக்கு அண்ணி. எவ்வளவு அண்ணி இது? 2. ஆஹா, இவள்கிட்ட 2000 சொன்னா தாய்க்கிழவிட்ட போட்டு விட்டுரும். சரி சொல்லுவோம். 500 ரூபா 500 ரூபான்னு 1000 ரூபாய்க்கு எடுத்து ராதிகா. ஹோ அப்படியா? அண்ணி உங்க போனுக்கு 1000 ரூபாய் வந்திருக்கானே பாருங்க. ஏன் ராதிகா? இந்த 2 சேலைங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணி. இத நான் எடுத்துக்கிறேன். நீங்க அந்த 1000 ரூபாய்க்கு வேற சேலை எடுத்துக்கோங்க.